அருமையான சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஏராளமான தட்டு, இனி இஷ்டம் போல வெட்டு. என்னங்கடா இது, எப்போ பார்த்தாலும் சிக்கனு மட்டனு நண்டு மீனுன்னு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்குலாம் தைவானில் கிடையவே கிடையாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லா கேட்குதுங்க. அசைவ உணவில் வந்து ஊட்டச்சத்து அப்படிங்கிறத தாண்டி நம்ம சாப்பிடும்போது ஒரு சுவை கிடைக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் நம்ம அதை சாப்பிட்றோம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடும்போது கிடைக்கிற அதே சுவையை நாங்கள் வெஜிடேரியன் ஃபுட்லேயே தாரோம். நீங்கள் எங்கள் கடைக்கு வாங்க, வந்து வாயார வயிறார சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தான் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோமா? Vegetarian meat, veg, fish, pocha, kalan, gulai, Amerikai, icy noodles, soyakai, mukaikos, tofu, buyar, kadai, pasi, katekai. இங்கே பெப்பர் தூள் இருக்குது, மிளகாய் சாஸ் இருக்குது, அப்புறம் இங்கே தைவானுடைய ட்ரெடிஷ்னல் சாஸ் இருக்குது, அது போக டிஷ்யூ பேப்பர் இருக்குது, நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனால் சாப்பிட்றதுக்கு ஸ்டிக்கு இருக்குது. நீங்கள் இங்கேயே இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சில்வர் பிளேட்டில் வாங்கிக்கிறலாம். சப்போஸ் வெளியே எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. தைவான் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டினா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். என்னது சாப்பிட்றதே எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ சொல்கிறேன், ஒன்றா கேளுங்க. எப்போவுமே ஒரு மீட்டு மாதிரி இருக்க, ஒரு இறைச்சி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி மீட்டு மாதிரி இருக்கிற ஒன்றை சாப்பிட்டுட்டு அதே டேஸ்ட்டில் அப்படியே அந்த சோறோ அல்லது காயோ சாப்பிடணும். இப்போ நீங்கள் தனியாக சோறு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதில் உப்பு வந்து அளவோடு தான் இருக்கும், நீங்கள் அப்படியே ராவாக இருக்கும், சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிளில் ஒரு சில இதில் சால்ட் இருக்கலாம், ஒரு சில இதில் சால்ட்டு மீடியமாக போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ஏதோ இந்த பத்தியமெலாம் இருந்து சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ மீட்டு மாதிரி இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை சாப்பிட்டுட்டு மற்றதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் நல்ல காம்பினேஷன். தைவானுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க, புதுசாக இனிமேல் வாரவங்க இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம், சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வெஜிடேரியன் மீட்லாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், அதை விட டேஸ்ட்டு அதிகமாகவே இருக்கும். வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்ற உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். கிட்டத்தட்ட 160 கோடி மக்கள் வந்து பியூர் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. அது வந்து அவங்க மதம் காரணமாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட விருப்பம் காரணமாக இருக்கலாம். ஆனால் 160 கோடி மக்கள் வந்து பியூர் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. மொத்த மக்கள் தொகை வந்து 810 கோடி. பார்த்துக்கங்க எவ்வளவு, ஒரு கிட்டத்தட்ட 15லேருந்து 20% மக்கள் வந்து பியூர் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. ஸோ நாங்கள் தனி ஆளுங்க இல்லை, எங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது அப்படின்னு நீங்களும் சந்தோஷமாக இருந்துக்கலாம். அட இவ்வளவு ஸ்பெஷலாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்போ செலவாகுமே ரொம்ப அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் $50 நீங்கள் கொடுத்தா போதும். உங்களுக்கு 3 வகையான காய்கறிகளும், இப்போ நீங்கள் நார்மல் ரைஸா இல்லை ஃப்ரைட் ரைஸா அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு 3 காய்கறியோ அல்லது 4 காய்கறியோ கிடைக்கும். இல்லை எனக்கு ரைஸே வேணாம், எனக்கு 5 வகையான காய்கறிகள் கொடுங்க, நான் ஃபுல் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா $50 5 காய்கறிகள் கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் போல் ரைஸ் வேணும் ஆனால் 5 காய் வேணும் அப்படின்னா $70 கொடுத்தா கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவாங்க. $100 கொடுத்து எனக்கு 10 காய்கறிகள் வேணும், நான் எல்லாத்தையும் நல்லா டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மினிமம் $50. அதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் சாய்ஸு தான்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? உங்களுக்கு இந்த கடை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்கா? சொல்கிறேன். நேஷனல் தைவான் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேஃபிட்டோரியா 2ல் நீங்கள் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை கூட உங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து விட்டுரும். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், நீங்கள் சின்ன பிள்ளைகிட்ட கேட்குறதா இருந்தால் நீங்கள் சைனீஸில் தான் கேட்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தைவானில் நம்ம சகோதரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஷீஷியே.